வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். போன வீடியோவில் ஃபுட்டிங்கோட கான்க்ரீட் வந்து நம்ம போட்டு முடித்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலம் பாக்ஸு ஷூ மார்க்கிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங்கோட பிளான் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பில்டிங்கோட பிளான் பார்த்து தான் நம்ம ட்ரெயின் வச்சு வந்து கட்ட போகிறோம். ஸோ வந்து உங்களோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து ரூமோட சைஸ் என்ன வந்து பார்த்து அது அவுட்டர் வந்து பிடிச்சி அது வந்து கரெக்டான அளவு எடுத்துட்டு ஒரு அளவு கம்பி வச்சு அது மேலே வந்து சுத்தியால் அடித்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வச்சு வந்து கட்டுவாங்க. பொதுவாக ஒரு பில்டிங் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா அவுட்டர் வால் அண்ட் இன்னர் வால் வந்து ரெண்டு விதமாக இருக்கும். அவுட்டர் வால் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் வச்சு வந்து கட்டும் போது அவுட் சைடு வந்து நம்ம கட்டிடுவோம், 4 திசையிலையும் வந்து கட்டி முடிச்சிடுவோம். அதே இன்னர் வாலுக்கு நம்ம பார்த்தோன்னா ட்ரெயின் வந்து அவுட்டரும் வந்து கட்டலாம், இன்னரும் வந்து கட்டலாம். சில அவுட்டர் வால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடும் வந்து நம்ம ட்ரெயின் வந்து கட்டலாம், இன்சைடும் வந்து ட்ரெயின் வந்து கட்டலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கோட பிளான் வந்து எடுத்துக்கணுன்னா, ஹால் ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அவுட்டர் வால் 2 இன்னர் வால் வருது. இதில் 2 அவுட்டர் வால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்டில் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சைடில் வந்து நம்மளுக்கு வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ டு ஹால்வே வந்து நம்ம வழியாக போகிறோம்ல டோரு, அந்த வால் வந்து அவுட்டர் வால் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மீதி 2 இன்னர் வால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹால் டு கிச்சன் வந்து போகிற வழித்தளம் இருக்குல்ல, அந்த வால் வந்து இன்னர் வால் சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் டு பெட்ரூம் போகிற வழித்தளம் வந்து இருக்குல்ல, அந்த வால் வந்து இன்னர் வால் வந்து சொல்லுவோம். சில அவுட்டர் வால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடும் வந்து ட்ரெயின் பிடிக்கலாம், இன்சைடும் வந்து ட்ரெயின் பிடிக்கலாம், முன்னாடியே வந்து சொல்லிப்பேன். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்டிகோ டு ஹால்வே வந்து போகிற வால் இருக்குல்ல அவுட்டர் வால், அந்த அவுட்டர் வாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடும் வந்து ட்ரெயின் பிடிக்கலாம், இன்சைடும் வந்து ட்ரெயின் பிடிச்சிக்கலாம். ஸோ ட்ரெயின் வச்சு ரூமோட அளவு வந்து மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக 2 மேசன் வந்து இருக்கணும். இப்போ இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ஹால் ரூமோட டைமென்ஷன் வந்து அவுட்டர் வால் எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னு. இது வந்து இன்னர் வச்சுக்கலாங்க, அவுட்ரு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி இன்னர் மட்டும் எவ்வளோங்க? அவுட்ரு பிடிங்க. அவுட்ருக்கு எவ்வளோங்க? 17 காலுங்களா? 17 கால் வச்சிங்கன்னா 3/4 அடி போச்சுன்னா 16 சரிங்களா? பிடிங்க. 17 3ங்க. இப்போ நம்மளோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் கட்டி முடித்தோடனே எந்த காலம் வந்து டீவியேஷன் ஆகிருக்கு, எந்த காலம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கோம், ப்ளஸ் வந்து எந்த காலம் வந்து தள்ளி போயிருக்கு நம்ம வந்து ஷூ மார்க்கிங் பண்ணும்போது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துனக்க காலம் வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோம். எது வச்சு நம்ம சொல்கிறோன்னா, காலத்தோட ஷூவோட மார்க்கிங் வந்து போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலவை வந்து உள்ளே போடுவோம். கலவை போட்ட பிறகு நம்மளோட காலமோட பாக்ஸும் ப்ளஸ் வந்து ஷூவோட மோல்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் பாக்ஸ் ஆட்டம் இருக்கும். அந்த பாக்ஸுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப்பு கண்டிப்பாக இருக்கணும். 4 சைடும் 1 இன்ச்சு கேப்பு இருந்தே ஆகணும். ஸோ சமமாக வந்து 1 இன்ச்சு கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க விதம் வந்து சரிதான். சப்போஸ் உங்களோட காலம் வந்து கோணையாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து உங்களோட காலம் வந்து ஒரு பக்கம் கலவை வந்து அதிகமாக இருந்து இன்னொரு பக்கம் கலவை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து டீவியேஷன் சொல்லுவாங்க. அந்த காலம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். எங்கன்னா ஃபுட்டிங் காங்க்ரீட் வந்து போடுறதுக்கு முன்னாடி காலமும் ஃபுட்டிங்கும் வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்களா, ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த நேரத்தில் தான் நீங்கள் செக் பண்ணுமே. எப்படின்னா ஷூ மார்க்கிங் ட்ரெயின் வச்சு வந்து மார்க் பண்ணோம்ல,
அதே போல் காலமும் ஃபுட்டிங்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோடனே ட்ரெயினை வச்சு அதே மெஷர்மெண்ட் எடுத்து காலத்துக்கு டீவியேஷன் இருந்துச்சுன்னா அப்போவே வந்து உங்களோட காலம் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அப்போதைக்கு வந்து நீங்கள் காங்க்ரீட் வந்து போடுறது இல்லை. ஸோ ஃபுட்டிங் காங்க்ரீட் போடாத வரைக்கும் உங்களோட காலம் வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம் ஈஸியாக. சப்போஸ் வந்து ஃபுட்டிங் காங்க்ரீட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட காலம் வந்து கிங்க் அடித்து தான் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெயினை வந்து கட்டி செக் பண்ணி வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எடுத்தது. ஸோ நாங்களே வந்து ஒவ்வொரு ரூமும் வந்து உள்ளளவு வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் வந்து எடுத்துச்சு. ஸோ உங்களோட காலம் டீவியேஷன் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஸோ ட்ரெயினை வச்சு அளவெடுத்து பார்க்கும்போது நேரம் கண்டிப்பாக வந்து எடுக்க தான் செய்யும். ஸோ இப்போது காலமோட ஷூ மார்க்கிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த கலவை வந்து எடுத்து போடும்போது அந்த கரண்டி வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கணும் அந்த கலவையோட கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து கலவை வந்து போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பப் வச்சு 4 டாட்டை வந்து வைப்பாங்க ஷூவோட மார்க்கிங்க்கு. 4 டாட்டை மார்க் பண்ணி முடித்தோடனே அதில் 2 பேரலல் டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது ஒரு லைன் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். அதே போல் ஆப்போசிட் இருக்க 2 பேரலல் டாட்ஸ் வந்து மீட் பண்ணும்போது ஒரு பர்பெண்டிகுலர் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மார்க்கிங்க்கு மேலே ஷூவோட மோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 சைடும் நட்டு வச்சு ஷூவோட மோல்டிங் வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ ஷூவோட மோல்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே அந்த கலவையை அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அந்த கலவை வந்து பார்க்கும்போது ஒரு தயிர் பதம் ஆட்டம் இருக்கணும். ஸோ தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு கெட்டியான பதம் வந்து இருக்கணும். சப்போஸ் அந்த கலவை வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவை வந்து காயறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலவையோட பால் வந்து சொல்லுவாங்களே அந்த வெள்ளைக்கலை பால் வந்து தனியாக வந்து ஓடி வந்துடும். ஸோ கலவை வந்து போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா 4 சைடும் வந்து கரண்டியால் குத்தி அது வந்து சமப்படுத்திக்கோங்க. ஸோ உள்ளே வந்து எந்த வித கேப்பும் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எல்லா இடத்த சமப்படுத்த பிறகு நீங்கள் அந்த கலவைக்கு மேலே சிமெண்ட்டு வந்து தூவி விட்டு முக்கால் ஜல்லியை வந்து நேர்குத்தலாம் வந்து வச்சுருங்க. அங்கங்கே வந்து ஏன் வந்து வைக்கிறோன்னா காலம் பாக்ஸோட கலவையும் ப்ளஸ் வந்து ஷூவோட கிரிப்னஸ்க்காக அந்த முக்கால் ஜல்லியை வைக்கிறோம். ஸோ வர சிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலவைக்கு மேலே எதுக்கு வந்து நம்ம பரப்பி விட்றோன்னா அந்த ஷூவோட மோல்டு வந்து குயிக்காக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த வர சிமெண்ட்டே வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 14 காலம்ஸ் இருக்குது. அப்போனா நம்மளுக்கு 14 ஷூ மார்க்கிங் வந்து பண்ணோம். ஷூ மோல்டு நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 செட்டு தான் இருக்குது. ஸோ அது மாற்றி தான் நம்ம குயிக்காக வந்து யூஸ் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம வர சிமெண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 3 பேர் இருக்க ஷூ மோல்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து 14 காலம்ஸோ போட்டு முடிச்சிட்டோம். நம்மளோட ஷூ மோல்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ஓட்டை இருக்கும். அதாவது முதல் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு அடி இருக்க காலமு, 2வது ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு 1 அடி இருக்க காலமு, 3வது ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு 1.25 அடி இருக்க காலமு, 4வது ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு 1.5 அடி இருக்க காலத்துக்கு. ஒரு ஷூவோட மோல்டு வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஷூவோட சைஸு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷூவோட மோல்டு வந்து எந்த கடையில் வந்து ரெண்டல் வந்து எடுக்கிறீங்களோ அதே கடையில் வந்து காலமோட பாக்ஸ் வந்து வாங்குங்க. ரெண்டல் ஷாப்புக்கிட்ட ஷூவோட மோல்டிங் வந்து வாங்கும் போதே உள்பக்கம் வந்து ஆயில் வந்து தடவி இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து கலவையை வந்து போட்டுடலாம். எப்படின்னா இந்த காலம் வந்து கலவை வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து தெளிச்சிடணும். ஏன் வந்து தண்ணி வந்து தெளிக்கிறோன்னா இப்போ அந்த கலவையை வந்து தண்ணி தெளிச்ச மேலே பரப்பும் போது அந்த கலவை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பரப்ப முடியும். ஸோ நம்மளோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான காலம்ஸ் இருக்கும். C1, C2, C3. C1ஓட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடி இருக்க காலமு. C2ஓட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடிக்கு 1 அடி இருக்க காலமு. C3ஓட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடிக்கு 1.25 அடி இருக்க காலமு. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ஷூவோட மார்க்கிங் எல்லா காலத்துக்கும் வந்து பண்ணி முடித்தோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. Ta-da!